தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரங்களுக்கு தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து அநீதியை இழைத்துக் கொண்டிருக்கும் மதவாத ஒன்றிய பாஜக அரசிற்கு வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்டிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களது இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இளைஞர் அணி, மாணவர் அணி, பொறியாளர் அணி, இணையதள அணி, வழக்கறிஞர் அணி என பெரும்பான்மையான இளைஞர்கள் நிரம்பியிருக்கும் இந்த அணிகளை சார்ந்த நிர்வாகிகளை அழைத்து இன்று 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த அரங்கத்திலே கூடியுள்ளார்கள். அவர்களுக்கு தேர்தல் அரசியல் மட்டுமல்ல, திராவிட அரசியல் என்ன, தமிழ்நாட்டை சூழ்ந்துள்ள இந்த ஆபத்துகளை, இந்த மதவாத சக்திகள், ஜாதி ரீதியான இந்த சக்திகளுக்கு எதிராக நாம் அனைவரும் தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் திரள வேண்டும் என்ற நோக்கத்தோடும் மதவாத சக்திகளுக்கு ஒரு தக்க பாடம் புகட்டிட வேண்டும் என்பதற்காக இங்கு இளையோர் பயிலரங்கம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தில், இந்த நிகழ்ச்சியில் திராவிட கொள்கைகள் என்ன, எதற்காக இந்திய ஆதிக்கத்தை நம் முன்னோர்கள் எதிர்த்தார்கள் மற்றும் திராவிட இயக்க கொள்கைகள் இன்றைய காலகட்டத்திற்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை வலியுறுத்த இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வேற क्वेश्चंस தான் நீங்க கேட்கலாம். தமிழகத்தில் ஒரு சுமூகமான ஒரு சூழல் மற்ற மாநிலங்களில் மம்தா இன்னைக்கு ஆம் ஆத்மி சார்பாக காங்கிரஸ் கிடையான இது மேலும் எதிர்கட்சியினுடைய அணிய பலவீனம். நீங்க ஒரு தேர்தல் பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். அங்க தொகுதியில் பொறுத்த வரைக்கும் சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் தேர்தல் நெருங்க ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள் ஒரு சுமூகமான ஒரு முடிவு கண்டிப்பாக வரும் என்கிற நம்பிக்கை இருக்கு. அது எங்க கூட்டணி மாத்திரம் கிடையாது. இப்போ எதில் இருக்கிற பாஜக கூட்டணியை பொறுத்தவரை அங்கேயே சில விமர்சனங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் எங்க இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அடுத்த சில வாரங்களில் இந்தியா முழுவதும் உள்ள முக்கியமான இயக்கங்கள், பாஜகவை எதிர்க்கின்ற இயக்கங்கள் மத்தியில் ஒரு சுமூகமான முடிவு வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. முன்னாள் பிரதமர் சரண் சிங் பாரத ரத்னா விருது கொடுத்திருந்தாங்க. அதனால அவருடைய பேர் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியே போயிட்டு இப்போ பிஜேபி கூட்டணி அடைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி அவரும் சரி, பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமாரா இருக்கட்டும், இது மாதிரி சில நபர்கள் போயிருக்கிறாங்க கூட்டணியை விட்டு. நிதிஷ்குமார் தான் அந்த இந்தியா கூட்டணியை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு விதையா இருந்தாரு. அவரே போயிருக்காரு. விதை கிடையாது. நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே அவர் மேலே ஒரு சந்தேக பார்வை இருந்தது. உங்கள் ஊடகங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நிதிஷ்குமார் பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணிக்கு சில ஒரு சங்கடமூட்டு ஒரு சில பிரச்சனைக்குரிய சில விவாதங்கள்லாம் அவர் ஈடுபட்டிருந்தார். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவரும் சரி, இனி சில இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க போகிறத பற்றி எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நாங்கள் ஒரு முழு நம்பிக்கையோடு இருக்கு. எந்த நம்பிக்கைன்னா, 9 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க எல்லாருக்கும் தெரியும். ஆண்டுக்கு 2 கோடி புதிய வேலை வாய்ப்புகள், இன்னைக்கு கிட்டத்தட்ட 18 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கணும். இல்லை, வேலை வாய்ப்பு இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ பொறுத்த கிட்டத்தட்ட 7% மேலே இருக்கு. அதே மாதிரி விவசாய வருமானத்தை 2 மடங்கு ஆக்குன்னு சொன்னார். இன்னைக்கு கிடையாது. உங்களுக்கு தெரியும், டெல்லியில் லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய, சென்ற முறை நடந்த விவசாய போராட்டத்தோடு மிகப்பெரிய போராட்டமாக இருக்க போகுது. அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த பெட்ரோலுடைய விலை பார்த்தீங்கன்னா 72, டீசலுடைய விலை 55 லிட்டரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 102 ரூபா பெட்ரோலு, டீசல் விலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 94 ரூபா. அவங்க என்ன சொன்னாங்க, சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் கூடிருச்சு, அதனால கூட வேண்டியன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க சொன்னபோது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பார்த்தீங்கன்னா பேரல் பார்த்தீங்கன்னா $100. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் $80 கீழே போயிருச்சு. அதுவும் நம்ம வாங்குற எண்ணெயோடைய விலையை பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருக்கோம். பேரலுக்கு $60 அந்த அப்பதான் வாங்குறாங்க. இவ்வளவு தூரம்
விலை வீழ்ச்சி இருந்த போதிலும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கல. அதே மாதிரி சமையல் கேஸ் எரிவாயு சிலிண்டர் அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சிலிண்டர் வந்து 400 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 900 ரூபாய்க்கு விற்குது சிலிண்டர். இன்னைக்கு நாட்டில் இருக்க எல்லா பொருட்களோட விலை உயர்வுக்கு காரணம் எரிபொருள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தான் முக்கியமான காரணம். இன்னைக்கு நான் நேற்று கூட பிரஸ் மீட்ல சொன்னேன். அப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய பொருட்களோட விலை உயர்ந்துருச்சு அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் ஒன்றிய அரசினுடைய இதுதான் தவிர மாநில அரசு கிடையவே கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொன்னேன். போன வருஷம் பார்லிமெண்ட்ல ஒரு பாஜக அமைச்சர் அவர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் போது சொல்றாரு, அதாவது பாலோட விலையை வந்து நாங்க கூட்டாம இருக்க முடியும், மாட்டு தீவனம் எல்லா விலையும் கூடி போச்சு, இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நாங்க பால் விலையை கூட்ட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கோம்னு சொல்லிட்டு பாஜகவுடைய அமைச்சரே சொல்றாரு. அப்போ நாட்டில் இருக்க எல்லா பொருட்களும் விலைக்கு உயர்வுக்கு காரணம் ஒன்றிய அரசு, அதுக்கு முக்கிய காரணம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. அது மாதிரி எல்லா விஷயத்திலையும் அவன் இன்னைக்கு ராமர் கோயில் இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்கன்னா முக்கிய காரணம் என்னன்னா அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றல. மக்களை திசை திருப்பதற்காண்டி 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுடைய வாக்குகளை களவாடணுங்கிற நோக்கத்தானது இந்த ராமர் கோயில் பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறாங்க. நாங்கள் இன்னைக்கு அரங்கத்தில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிற இளைஞர்கள் மத்தியில் அவங்களுடைய பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் உக்திகள் என்ன, அது எப்படி முறியடிக்கணும், இன்னைக்கு ஜனங்களுக்கு குறிப்பாக வந்து இளைஞர்களுக்கு என்ன போய் செய்திகள் கொண்டு போய் சேர்க்கணும், நம்ம அதுக்கான இந்த பயிலரங்கு தான் இந்த அரங்கு. சமீபத்தில் வந்து கருத்து கணிப்புல இந்தியா தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி வந்து வெற்றி பெறும், ஆனால் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா திரும்ப என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறுன்ற மாதிரி கருத்து கணிப்பு. அந்த கருத்து கணிப்பு வெற்றி வாய்ப்புகள் சொல்றத விட பரவாயில்ல. முக்கியமான வந்து எல்லாருமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணோன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாஜக தலைவர்கள் நாங்கள் வந்து வருகின்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 400 தொகுதிக்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் தான் இது பிரச்சனையே. நீங்கள் இந்தியா டுடே ஒப்பீனியன் போல் நடத்தினாங்க, அவங்க சொன்னது 300 தொகுதி வரைக்கும் பாஜக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க 400 தொகுதிக்கு மேலே ஜெயிக்குன்னு சொல்லும்போது எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இவிஎம் ஹேக்கிங் தெரியும் உங்களுக்கு, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ஹேக்கிங் பண்ணி அதில் இருக்கிற தரவுகளை மாற்றுறதுக்கு ஒரு பெரிய சர்ச்சை. இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா பழைய அந்த ஓட்டிங் அந்த பேலட்டுக்கு அந்த பேலட் சிஸ்டம் தான் போகணும், இந்த இவிஎம் தவிர்க்கணும், இதில் முறைகேடுகள் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க ரொம்ப ஒரு ஆணித்தரமாக நாங்கள் 400 சீட்டு மேலே ஜெயிப்போம்னு சொல்றது மக்களை வச்சு கிடையாது, மக்கள் மேலே நம்பிக்கை கிடையாது, இவிஎம் மிஷினை ஹேக்கிங் பண்ற அந்த ஒரு நம்பிக்கையில் சொல்றாங்கன்னு தான் நான் குற்றச்சாட்டு சொல்றேன். புரியல. திரும்பவும் வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வரணும் நீங்க வலியுறுத்தி. கண்டிப்பா. ஆனா அதுலயும் முறையீடு நடக்கலாம். உங்களுக்கு சமீபத்தில் உங்களுக்கு சண்டிகர் நினைக்கிறேன், சண்டிகர் மேயரோட எலெக்ஷன்ல ஒருத்தருக்கு அன்னைக்கு எல்லா இந்தியா முழுக்க போச்சு அந்த செய்தி. அப்படியே அந்த எலெக்ஷன் அப்சர்வர் என்ன பண்றாருன்னா அதாவது ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கு போட்ட ஓட்டுகள் அப்படியே எடுக்கிறாரு, ஸ்ட்ரைக் பண்ணிட்டு போடுறாரு. அது வீடியோவில் அப்படியே கேப்சர் ஆயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் தலைமை நீதிபதி கண்டிப்பா கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். இதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக படுகொலை வந்து முதல் முறையாக நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லி கடுமையாக கண்டிச்சிருக்கிறாரு. பாஜக பொறுத்த வரைக்கும் அது இவிஎம் ஹேக்கிங்கோ இல்லாட்டி நீங்கள் சொல்கிற எது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா எப்படியா தேர்தலை வெற்றி பெறணும், அதுக்கு எது ராமர் கோயிலுக்கு பிரச்சனை கொண்டு வருவாங்க, அதுலேயும் சரியாக வரலையா ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நாங்கள் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த 9 வருஷமா இந்த பாஜக அரசுனால எவ்வளோ நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள், சாதாரண ஜனங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த மதவாத பிரச்சனையினால, மதவாத இந்த பிரச்சாரத்தினால எவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது கண்டிப்பாக எங்களுடைய கூட்டணி இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும்ங்கிற நம்பிக்கை இருக்கும். தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது, தமிழ்நாட்டில் 30க்கு 39க்கு 39 இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் நம்பிக்கையோடு இருக்கிறோம்.